அன்பான உறவுகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி காலங்களில் பிறந்த குழந்தைங்களுக்கும் இப்போ 2K கிட்ஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த சொசைட்டி வேற, இப்போ இருக்கிற சொசைட்டி வேற. இன்னும் அந்த காலங்கள் அவங்க சாப்பிட்ட ஃபுட்டு வந்து வேற, இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற ஃபுட்டு வந்து வேற. இன்னும் இப்போ இருக்கிற சுற்றுச்சூழல் வாழ்க்கை முறைகளை விட ஃபியூச்சரில் இன்னும் அதிகமான டெவலப்மெண்ட் ஆக தான் போகுது. ஸோ இன்னும் நம்ம குழந்தைங்களுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயங்களும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய திறமையை இப்போ இருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு லேர்னிங் அப்படின்னு சொல்லப்படுத கற்றுக்கிற பழக்கம் பேபி பிறந்த முதல் நாளில் இருந்தே ஸ்டார்ட் ஆயிருமா. ஸோ நம்ம ட்ரைனிங்கையும் குழந்தை பிறந்த முதல் நாளில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு 5 விஷயத்தை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, குழந்தையோட பேசிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு அம்மாவோ பாட்டியோ இல்லை யாராச்சும் தாலாட்டு பாடும்போதோ இல்லை அந்த குழந்தைய கொஞ்சும் போதோ அந்த குழந்தை அவங்களோட வாயையே பார்த்துட்டு இருக்கும். அப்படி அந்த குழந்தை பார்க்குறத வச்சும் கேட்குறத வச்சும் தான் அந்த குழந்தையோட பேச்சு திறனே டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பேசுகிறதெல்லாம் குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் குழந்தைங்க செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியது என்னதுன்னா, அடிக்கடி குழந்தைங்க கிட்ட நல்லதையே பேசிகிட்டு இருக்கணும். அதுதான் நம்மளோட கடமை. அதை தவறாமல் நம்ம கண்டிப்பாக செஞ்சிடணும். அதனால அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. டிப் நம்பர் 2, பேபியோட பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது சிந்தனைகளை தூண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பெஸ்ட்டு வழி கேம் தான். கேம்னு சொன்னோன்னா மொபைல் கேமு, வீடியோ கேம்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்க கூட அதிகமாக விளையாடுங்க, அதுதான் கேம். அதாவது உங்கள் குழந்தைங்க கூட கண்ணாம்பூச்சில் ஆடலாம், இல்லை உங்கள் கைகளால் 2 கைகளால் உங்கள் கண்களை மூடிட்டு இட்டாச்சி அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக சிரிப்பாங்க. இந்த மாதிரி விளையாடலாம். இல்லை ஏதாவது டாய்ஸ் வச்சு விளையாடலாம், இல்லை ஏதாவது கலர்ஸ் சொல்லி கொடுக்கலாம், இல்லாட்டி இந்த கலர் பிளாக்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அதை எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லை பிக்சர்ஸ்லாம் இருக்கிற புக் இருக்கும்ல, அனிமல்ஸு, ஃப்ளார்ஸு, ஃப்ரூட்ஸு, பேட்ஸு, கலர்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தாலே அவங்களோட அறிவாற்றல் அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணாலே கண்டிப்பாக குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 3, குழந்தைங்களுக்கு தேவையான தூக்கம். அதாவது குழந்தைங்க தூங்கினாதான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க தூங்கும் போதும் அவங்களோட பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அவங்கள கண்டிப்பாக ரொம்ப நேரம் தூங்க வைக்கணும். இதுவும் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 4, குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒன்று அவங்க ஆக்டிவாக ஃபிட்டாக இருக்கணும். ஸோ டிவி, ஃபோனுன்னு இதெல்லாம் காமிக்கிறதை விட்டுட்டு மற்ற குழந்தைங்களோட வெளியே விளையாட விடணும். நல்லா ஓடி ஆடி அவங்க விளையாடிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது ஒழுங்காக வாங்கி சாப்பிடுவாங்க. ஃபிட்டாகவும் இருப்பாங்க, ஃபேட்டோட லெவலும் குறைஞ்சிரும், இன்னும் மசில்ஸோட லெவலும் அதிகமாயிரும். ஸோ ஃபிட்டாக ஆக்டிவாக இருக்கிற குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது டிப் நம்பர் 5, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கணும். பேபிஸ்க்கு தேவையான ஊட்டச்சத்து வந்து அதிகப்படியாக தாய்ப்பாலில் இருக்குது. ஸோ 2 வயசு வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும். அதுலேயே பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் அதிகப்படியாக இருக்கும். தாய்ப்பால் கொடுக்க முடியாத பட்சத்தில் என்ன உணவுகள் கொடுக்கலான்னு பார்த்தா, இன்னும் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்கள குழந்தைங்க, அவங்களுக்கு என்ன உணவுகள் கொடுக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து அதிகமாக கொடுக்கணும். அது எந்த உணவுகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, முட்டை, நட்ஸு, காய்கறிகள், கீரைகள், மீன், இந்த மாதிரி உணவுகளெல்லாம் அவங்களோட ஃபுட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். முட்டை வாரத்தில் 3 நாள் கொடுக்கலாம், நட்ஸு கொடுக்கணும். கண்டிப்பாக காய்கறிகள் தினமும் சேர்த்துக்கோங்க. சூப்பு வச்சாச்சும் உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படியாவது காய்கறிகளை கொடுத்துருங்க. கீரைகள் கண்டிப்பாக தினமும் அவங்களோட உணவுகளை சேர்த்துக்கோங்க. நான்வெஜ் ஐட்டம்ஸ் சேர்த்துக்கோங்க. மீன் ரொம்ப நல்லது, ஒரு நாள் விட்டாவது மீன் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உணவுகளை உங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பழக்கிறனால அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாவே அதிகமாகவே இருக்கும். ஓகே உறவுகளே, உங்கள் குழந்தைங்க நல்ல அறிவான பிள்ளைங்களா, சொசைட்டியில் தைரியமான பிள்ளைங்களா வளரணும்னா கண்டிப்பாக இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சனா சைல்டு கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.